தயவு செய்து ஆங்காங்கே இருக்கிறவர்கள் இடம் நெருக்கடியாக இருப்பதால் தெருவில் உட்காருவதில் பிரயோஜனமில்லை. இங்கே இடம் போதவில்லை. ஆகவே நிற்கிறவர்கள் நிற்கலாம். யாரும் சப்தம் செய்யாமல் சும்மா இருந்தால் நன்றாக இருக்கும். சப்தம் வரும் இடத்தை அடக்க வேண்டியது அடியனுடைய பொறுப்பு. ஆகவே தயவு செய்து எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்களே, அடியன் இந்த கூட்டத்தில் மாலை 4:30 மணிக்கே கலந்து கொள்வதாக ஏற்பாடாகி இருந்தது. காலதாமதத்துக்கு காரணம், அடியன் சுற்றுப்பயணத்தின் வழியில் பல கிராமங்களில் தங்கி பல மக்களை சந்தித்தும் சில இடங்களில் கொஞ்சம் பேச வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டுவிட்டது. அடியன் ஒரு இடத்தில் மாத்திரம் பேசுகிறேன் அல்ல, மாகாணம் பூராவும் பேசுகிற ஆள். நேற்று இரவு கடலூரில் பேசியிருக்கிறேன். அதற்கு முன்னால் இரவு தஞ்சாவூரில் பேசினேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். அடியின் தொண்டை எவ்வளவு கம்மி இருக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள். எதிர்பார்த்த விதமாக குறிப்பிட்ட நேரத்தில் வர முடியவில்லை. இவ்வளவு நேரம் உங்களை காக்க வைத்ததற்காக அடியனை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேசம் கடந்த பல நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த காலம் முதல் காங்கிரஸ் மகாசபை வருவதற்கு முன்பு சிப்பாய் கழகம் என்ற சரித்திர புரட்டை ஆங்கிலேயர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். வெள்ளையர்களை எதிர்த்து பல வீரர்கள் போராடிய பின்பு தேசிய மகாசபை உண்டாகி அதில் தியாகம் செய்த பல வீரர்களுக்கும், அந்த காலத்தில் சிறைச்சாலைக்கு சென்று பல கொடுமைகளுக்கு ஆளாக்கிய தேசபக்தர்களுக்கும், இன்றைக்கு இருக்கும் காங்கிரஸ்காரர்கள் கள்ள மார்க்கெட்டு கும்பலுடன் சேர்ந்து நாட்டை கொள்ளையடிப்பது போலில்லாமல் உண்மையாகவே இந்த தேசத்தின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு உயிரை தியாகம் செய்த தேச அபிமானிகளின் பாதத்துக்கு அடியன் வணக்கம் உரித்தாகுக. இப்போது அடியன் உங்கள் முன் நிற்பதன் நோக்கம், வரப்போகிற மார்ச் மாதத்தில் இங்கே நடைபெறவிருக்கும் தேர்தலில் நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்கும் நாட்டுக்கு நலமாக இருக்கும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி பிரமாண்டமான கூட்டங்களில் 1936ஆம் ஆண்டில் காங்கிரஸ் தேர்தலில் நின்ற காலத்தில் நான் தமிழ்நாடு பூராவும் காங்கிரஸ் சார்பில் தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். அன்றைக்கு ராஜாஜியும் சத்தியமூர்த்தி அவர்களும் பதவியில் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு முதல் மந்திரியாக இருக்கும் காமராஜர் தான் நாங்கள் சொல்லி வந்த வேலைகளை அவ்வப்போது செய்து வந்தார். அன்றைக்கு காமராஜர் ஒரு ஓட்டர் ஆவதற்கு கூட லாய்க்கற்ற நிலைமையில் இருந்திருக்கிறார். அவரை அடியன் ஓட்டராக்க வேண்டும் என்று கருதினேன். பழங்காலத்து சட்டம் என்னவென்றால், வயது வந்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. சொத்து வைத்திருக்கிறவர்கள் அல்லது வரி செலுத்துவர்களுக்குத்தான் ஓட்டுரிமை இருந்தது. வேறு வகையில் ஓட்டுரிமை கிடையாது. ஆகவே அன்றைக்கு காமராஜர் பெயர் ஓட்டர் லிஸ்டில் இல்லை. அவருடைய தாயார் பெயரில் வீடு ஒன்று இருந்தது. அதனால் அந்த அம்மாவிடம் சென்று அந்த அம்மா பெயரில் இருந்த வீட்டை தன் மகன் பெயருக்கு மாற்றி எழுதி வைத்து விடும்படி சொன்னேன். அந்த அம்மாள் அப்படி செய்ய மறுத்து விட்டார்கள். எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள். அவள் பெயருக்கு அந்த வீட்டை எழுதி வைத்தால் தான் நல்ல குடும்பத்தில் பிறகு அவளை கட்டி கொடுக்க முடியும். அவன் வேலை வெட்டி இல்லாதவன், பொருள் சேர்க்க தெரியாதவன், ஊரை சுற்றுகிறவாச்ச, அவனுக்கு வீட்டை எழுதி வைத்துவிட்டு பிறகு என்ன செய்கிறது என்று அந்த அம்மாள் சொல்லியது. அதனால் அடியன் ஒரு வெள்ளாட்டை வாங்கி அதற்கு கழுத்தில் பிள்ளை கட்டி அதற்கு முனிசிபாலிட்டியில் காமராஜரின் பெயரில் வரி செலுத்தி அந்த ரசீதை காட்டித்தான் காமராஜருக்கு ஓட்டுரிமை வாங்கி தந்தேன். இது சரித்திரம் கண்ட உண்மை. அன்றைக்கு தேர்தலுக்கு நிற்க 100 ரூபாய் டெபாசிட் கட்டி காங்கிரஸ் கமிட்டிக்கு அடியன் மனு ஒன்றும் போடவில்லை. தேர்தலுக்கு அபேட்சா பத்திரம் தாக்கல் செய்ய வாருங்கள் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிடமிருந்து அடியனுக்கு ஒரு தந்தி வந்தது. மதுரை வக்கீல் KR வெங்கட்ராம ஐயரிடமிருந்தும் தேவர் தேர்தலை நிற்க வேண்டும் என்று தந்தி வந்தது. காங்கிரசின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் ராமநாதபுரம் ராஜா சேதுபதியை எதிர்த்து அடியன் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிடமிருந்து 100 ரூபாய் மணியாடல் செய்திருப்பதாக தகவல் வந்தது. அப்போது நிலவரம் எப்படி இருந்தது என்றால், ராமநாதபுர ராஜா அபேட்சை மனுவை தாக்கல் செய்துவிட்டு அவருக்கு யாரும் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்படும் சந்தர்ப்பத்தில் இருக்கிறார். பின்பு அடியன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த காலத்தில் அடியன் இப்படி எல்லாம் பிரச்சார பயங்கரமாக இருப்பதாக தெரிவித்து அடியனிடம் ஜாமீன் வாங்கியிருந்தார்கள். அந்த காலத்தில் என்னுடைய தகப்பனார் ராமநாதபுர ராஜாவோடு சேர்ந்து கொண்டு தேர்தலில் என்னை எதிர்த்து பிரச்சாரம் செய்திருக்கிறார். தன்னுடைய மகன் அக்கிரமம் செய்வதாக சொல்லிக்கொண்டு சேதுபதி ராஜாவுடன் சேர்ந்து கொண்டு பிரச்சாரம் செய்தார். தேசத்தின் மானத்தை காப்பாற்றுவதற்கு பெற்ற தகப்பனை எதிர்த்து அடியன் தேர்தல் நிற்க வேண்டியதாக இருந்தது. அன்றைக்கு காமராஜரும் தேர்தலில் நின்றார். விருதுநகரில் காமராஜர் ஒரு போலிங் பூத்தில் நின்றிருந்த போது 2 ஆட்கள் அவருடைய வேஷ்டியை பிடுங்கி கொண்டு போய் இருக்கிறார்கள். காமராஜர் அதை திரும்ப பெற முடியாமல் நிர்வாணமாக நின்றிருக்கிறார். அந்த தகவல் அடியனுக்கு கிடைத்தவுடன் காங்கிரஸில் ஒரு தொண்டனுக்கு அவமானம் வந்தால் அது எல்லோருக்கும் அவமானம் என்று கருதி உடனே விருதுநகர் போய் சேர்ந்தேன்.
பழனி குமாரப்பிள்ளையை செருப்பால் அடித்திருக்கிறார்கள். அவர் காங்கிரஸ் கமிட்டி ஆபீஸுக்கு வந்திருந்தார். அவர் நிலைமை ரொம்ப மோசமாக இருப்பதாக சொன்னார். காமராஜரை தூக்கி போய் சவுந்தரபாண்டியன் தோப்பில் கொல்லப்போவதாக எதிரிகள் திட்டமிருந்ததாக சொன்னார். காமராஜரை பாதுகாப்பது அப்போது அடியனுடைய பொறுப்பாக இருந்தது. ஜஸ்டிஸ் கட்சியில் இருந்த ஆட்கள் தேர்தல் காலத்தில் காங்கிரஸில் இருக்கிற ஏழை தொண்டர்களுக்கு பயத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்கு வெள்ளைக்கார சர்க்காரில் இருந்து டிஎஸ்பி போலீஸ்காரர்கள் உதவியாக இருந்திருக்கிறார்கள். தேர்தல் முடியும் வரை ராமநாதபுரம் தொகுதிக்கு போகாமல் அடியன் விருதுநகரிலேயே முகாம் செய்ய போவதாக சொன்னேன். அக்கிரமம் செய்தவர்கள் உடனே வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்தேன். அதற்கு பிறகுதான் எதிரிகளுக்கு புத்தி வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். அந்த தேர்தலில் காமராஜர் ஜெயித்து எம்எல்ஏவாகி இருக்கிறார். ராமநாதபுரம் ராஜாவை தோற்கடித்து அடியனுக்கு தேர்தலில் வெற்றி ஏற்பட்டது. காமராஜருக்காக அடியனுடைய கார் தான் இரவு பகலாக அந்த காலத்தில் வேலை செய்தது. அப்போது காங்கிரசின் மானத்தை அடியன் காப்பாற்றியிருக்கிறேன். காங்கிரஸ் மகாசபையை கண்ணீர் விட்டு வளர்த்திருக்கிறோம். இன்றைக்கு இதில் குறைந்தவர்கள் இல்லை, அதற்காகவே உயிரை வைத்திருக்கிறோம். இந்த நிலையில் இப்போது காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்வதன் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடியன் சுபாஷ் போஸின் தீவிரவாதிகள் கட்சியை சேர்ந்தவன். மிதவாதிகள் தலைமையில் ராஜாஜி இருந்திருக்கிறார். அவருக்கு பின்பு கள்ள மார்க்கெட்டுக்காரர்களின் உதவியாலும் காங்கிரஸ் உள்ள சில சுயநிலைவாதிகள் உதவியாலும் காமராஜர் இந்த நாட்டுக்கு முதன் மந்திரியாக வந்திருக்கிறார். காமராஜ் மந்திரி சபை அமைப்பதற்கு முன்பு டாக்டர் வரதராஜன் நாயுடு மூலம் என்னை அணுகி என்னுடன் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் முதலாக பிராமணர் அல்லாத ஒரு மந்திரி சபை அமைப்பதற்கு காமராஜர் என்னுடைய உதவியை எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டது. டாக்டர் வரதராஜன் நாயுடு வீட்டில் ஏதோ விருந்து வைப்பதாக அடியனை அழைத்து போய் அங்கு காமராஜரை சந்திக்க செய்தார். 1928 இன்று வரை அடியனை சிஐடிக்கள் தொடர்ந்து வருகிறார்கள். யாராவது அடியனுக்கு கடிதம் எழுதினாலும் அந்த கடிதங்களை இன்றும் சிஐடிக்கள் பிரித்து பார்த்து அனுப்புகிறார்கள். இந்த நிலைமையில் காமராஜரை சந்தித்து பேசினேன். புதிய மந்திரி சபை அமைப்பதாக இருந்தால் அதன் முதல் மந்திரி யார் என்று கேட்டேன். அதற்கு காமராஜர் பதில் சொல்ல முடியாமல் சும்மா இருந்தார். தலைமை பதவி என்றால் அதற்கு யாரும் வரலாம் என்ற நிலை ஜனநாயகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு படிப்பு தகுதி ஒன்றும் தேவையில்லை. அப்படி இருந்தும் டாக்டர் வரதராஜலு நாயுடுவை போன்ற அறிவாளிகள் தான் முதல் மந்திரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் காமராஜர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அவரே அந்த பதவியில் இருக்கிறார். அவர் முதல் மந்திரியாக இருந்ததற்கு யோக்கியதை இல்லாததால் காங்கிரஸ் தலைமை பதவியில் இருந்து கொண்டு வேறு யாரையாவது முதல் மந்திரியாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன். அடியனை அப்படி சொல்லுவேன் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் காமராஜின் கௌரவம் பறிபோய்விட்டது. செக்கோஸ்லோவியாக்கிலிருந்து ஒரு தூது கோஷ்டி சென்னை வந்திருந்த காலத்தில் அந்த கோஷ்டியில் ஒருவர் இந்த நாட்டின் முதல் மந்திரி யார் என்று தெரிந்து கொள்ள அவர்களை வரவேற்றவரிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அங்கிருந்த காமராஜர் அவரின் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள அல்லது இந்த நாட்டின் மொழி அந்தஸ்தை உயர்த்தி காட்டும் அளவில் அந்த கேள்விக்கு தமிழிலே பதிலளித்திருக்கலாம். அப்படி செய்யாமல் அவருக்கு ஆங்கிலத்தில் இருக்கும் அறியாமையை எடுத்து காட்டும் அளவில் ஐ இஸ் த சீஃப் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் முதல் மந்திரியாக இருக்கிறார் என்று அவர் நினைத்திருக்கிறார்கள். காமராஜருக்கு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. அவரை ஒன்றும் தெரியாத முட்டாள் என்று அவர்கள் தெரிந்து கொண்டு விட்டதாக நினைக்கிறார். சர்க்கார் உத்தியோகங்களை அவருடைய ஆட்களுக்கே கொடுத்து வருகிறார். பிளாக் மார்க்கெட்டுக்கு வியாபாரத்தையும் அவருடைய ஆட்களை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மறைமுகமாக ஆதரவு கொடுத்து வருகிறார் இந்த காமராஜர். தமிழ்நாட்டின் நிர்வாகத்தரம் குறைந்து போய்விட்டது. முன்பு ராஜாஜியின் மந்திரி சபையில் இருந்த ஆட்கள் தான் காமராஜர் மந்திரி சபையில் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் காங்கிரசின் தரம் குறைந்து போவதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு காமராஜர் காங்கிரஸை கருப்பு சட்டைக்காரர்கள் காலடி கொண்டு போய் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய மனிதன் பதவியில் இருந்தால் அவனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வான். ஆனால் ஒரு சின்ன மனிதன் அந்த பதவியில் இருந்தால் அவருடைய தகுதிக்கு ஏற்றபடிதான் நடந்து கொள்வான். தேர்தல் வரும் காலத்தில் அட்டா கமிட்டியின் மூலம் காமராஜருக்கு வேண்டிய ஆட்கள் இந்த தேர்தலில் போட்டியிட காங்கிரசின் சார்பில் நிறுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய வெற்றிக்காக திராவிட கழகத்தினர் உதவியை காமராஜர் பெற்றிருக்கிறார். இன்றைக்கு திராவிட கழகம் நாட்டில் நாஸ்திகத்தை தீவிரமாக பரப்பி வருகிறது. திராவிடர் கழகத்தினர் இந்து மதத்தை மாத்திரம் எதிர்க்கின்றனர். மற்ற மதங்களை அவர்கள் எதிர்ப்பதில்லை, குறை கூறுவதில்லை. காமராஜர் திராவிட கழகத்தின் மேல் நடவடிக்கை ஒன்றும் எடுத்துக்கொள்ளவும் இல்லை. காந்தியார் ரகுபதி ராகவ ராஜாராம் என்று பாடி இருப்பதற்கு விரோதமாக ராமனை குடிகாரனாகவும் சீதையை விபச்சாரியாகவும் நடித்து காட்டப்படும் கீமாயனம் என்ற நாடகத்திற்கு காமராஜர் போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறார். திராவிடம் கழகத்தினர் பிள்ளையாரை உடைத்திருக்கிறார்கள். அக்கிரமம் நாட்டில் மலிந்து போய்விட்டது.
அடியனுடைய முயற்சியால் தான் ராமர் படத்துக்கு தீ வைப்போம் என்று திராவிட கழகங்கள் கிளர்ச்சி செய்த காலத்தில் அதை தடுக்க இந்த சர்க்கார் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அடியன் ஒரு குடுகுடு போராட்டத்தை அதற்காக நடத்த வேண்டியதாக இருக்கும் என்று பேசினேன். அது என்னவென்று புரிந்து கொள்ளாமல் நான் மதுரையில் சசிவர்ணன் வீட்டில் தங்கியிருந்த காலத்தில் சிஐடிகள் அங்கே வந்து அது என்ன போராட்டம் என்று விசாரித்தார்களாம். அடியன் மதுரையில் கூட்டம் போட்டு அந்த போராட்டத்தை பற்றி விலக்கி பேசியிருக்கிறேன். அதற்காக ஒரு பெரிய போலீஸ் படை தேவையாக இருக்கலாம் என்று சொன்னேன். அங்குள்ள அதிகாரிகளுக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. உடனே டங்காலில் சர்க்காருடன் பேசியிருக்கிறார்கள், மத்திய சர்க்காருக்கும் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் மேல் தான் ராமர் படை எதிர்ப்பு கிளர்ச்சியை தடுக்க இந்த சர்க்கார் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. முன் ஏற்பாடாக திராவிட கழக தலைவர்களை சிறைச்சாலைகளில் வைத்திருக்கிறார்கள். பிறகு மன்னிப்பு எழுதி கொடுத்துவிட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். தேவர் மாத்திரம் கொலை செய்ய தூண்டும்படி பிரச்சாரம் செய்திருக்கிறார். அவர் மேல் ஏன் கேசு போடக்கூடாது என்று காமராஜரை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர் நான் ஏன் முதல் மந்திரியாக இருக்கிறேன் என்று ஆத்திரமாக இருக்கிறார் என்று பதில் சொல்லியிருக்கிறார். இந்த நிலைமையில் தான் தெய்வத்தின் மானம் காப்பாற்றப்பட்டது. இந்த நாட்டில் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் வகுப்புவாத கட்சிகளாக இயங்கி வருகின்றன. இந்த கட்சிகளின் தலைவர்கள் துரோகிகளாக, மக்களை ஏமாற்றுகளாக நடந்து கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஜின்னா பார்க், ராபின்சன் பார்க் என்ற பெயர்கள் இருக்கின்றன. இந்த பெயர்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எதிர்ப்பதில்லை. ஆனால் திலகர் பார்க் என்று இருந்தால் மாத்திரம் அதை எதிர்க்க வேண்டும் என்கிறார்கள். சென்ற சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் தால்மியாபுரம் என்ற பெயரை மாற்றி கள்ளக்குடி என்ற பெயரை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வைக்க வேண்டும் என்று கிளர்ச்சி செய்தார்கள். வடநாட்டுக்காரர்களின் ஆதிக்கத்தை இங்கே தடுப்பதற்கு அப்படி செய்வதாக சொன்னார்கள். ஆனால் மதுரைக்கு அருகில் ஹார்விப்பெட்டி என்ற பெயருள்ள இடத்தின் பெயரை மாற்றி அமைக்க அவர்கள் முன்வரவில்லை. இது வெள்ளைக்காரர்கள் ஆதிக்கத்தை குறிப்பிடவில்லையா? வெள்ளைக்காரர்கள் பெயரில் இங்கு நம்ம ஊர் இருப்பது அவர்களுக்கு தெரியவில்லையா? இந்த கிளர்ச்சியை முதலில் அவர்கள் நடத்துவதாக இருந்தால் அதற்கு அடியன் தலைமை தாங்கியிருப்பேன். ஆனால் அவர்கள் அதை செய்ய முன்வர மாட்டார்கள். மக்களை ஏய்ப்பதற்கு மாத்திரம் அவர்களுக்கு தெரியும். பீகாரில் மாணவர்கள் இந்த நாட்டின் தேசிய கொடியை தீ வைத்ததற்காக அவர்கள் மேல் இந்த சர்க்கார் துப்பாக்கி பிரயோகம் செய்தது. எப்படி சுட்டு தள்ளலாம் என்று கேட்ட காலத்தில் தேசிய கொடிக்கு கெடுதல் உண்டு பண்ணுவதை எந்த அரசாங்கமும் அனுமதிக்காது என்று ஆட்சியாளர்கள் சொன்னார்கள். ஆனால் தென்னிந்தியாவில் என்ன நடந்தது? திராவிட கழக தலைவர் தேசிய கொடியை கொளுத்தியே தீருவேன் என்று ஒரு பெரும் கிளர்ச்சியை நடத்தினார். பின்பு ஏதோ காரணத்தை காட்டி அந்த கிளர்ச்சியை வாபஸ் பெற்றுக் கொண்டதாக அந்த தலைவர் அறிவித்திருந்தும் சில இடங்களில் திராவிட கழகத்தினர் தேசிய கொடியை கொளுத்திருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் அவர்கள் மேல் நடவடிக்கை ஒன்று எடுக்கவில்லை. ஆனால் காமராஜர் திராவிட கழக தலைவர் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு அவருடன் விருந்து சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறார். வேலூர் முனிசிபாலிட்டியில் திராவிட கழக தலைவர் ராமசாமி நாயக்கருடைய படத்தை காமராஜர் திறந்து வைத்திருக்கிறார். ஆனால் மத்திய சர்க்கார் இதை பற்றி அவரை ஒன்றும் கேட்கவில்லை. இன்றைக்கு காங்கிரசிலிருந்து வெளியேறி வந்து காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி அமைத்திருக்கும் ஒரு சிலர் மேல் மாத்திரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் சொல்லுகிறார்கள். ஆனால் காமராஜர் மேல் ஏன் அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை ஒன்று எடுக்கவில்லை? இந்த நிலைமையில் தமிழ்நாட்டில் அடியனை அரசியலில் வரவிடாமல் செய்துவிட்டால் காமராஜர் சௌக்கியமாக இருக்கலாம் என்று நினைக்கிறார். காமராஜர் சேதுபதி ராஜாவை கேட்டிருக்கிறார். என்னை எதிர்த்து அவர் முதலத்தூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு ஜெயித்தால் அவருக்கு முதல் மந்திரி வேலை கொடுப்பதாக சொல்லி அவருடைய சம்மதத்தை கேட்டிருக்கிறார். தேர்தலில் தேவரை எதிர்த்து ஜெயித்தால் தான் முதல் மந்திரி வேலை கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் என்ன செய்வது? நீங்களே தேவரை எதிர்த்து போட்டியிடுங்கள் என்று சேதுபதி ராஜா சொல்லிவிட்டார். இதன் பின்புதான் சேதுபதி ராஜாவுக்கு காங்கிரஸ் டிக்கெட் மறுக்கப்பட்டது. காமராஜர் அவரை கைவிட்டு விட்டார். ஆனால் ராஜா சார் முத்தையா செட்டியார் தேர்தல் செலவுக்காக காங்கிரசுக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுத்தால் அவருக்கு சட்டசபை தேர்தலில் காரைக்குடியில் நிற்கவும், அவருடைய சகோதரர் ராமநாதன் செட்டிக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியில் நிற்கவும் காங்கிரஸ் டிக்கெட் கொடுக்கப்பட்டது. மற்றொரு சகோதரர் சிதம்பரம் செட்டிக்கு எம்எல்ஏ பதவி கொடுப்பதாகவும் வாக்களித்திருக்கிறாராம். இந்த நிலைமையில் பெரிய பண மூட்டைகளைத்தான் காங்கிரஸில் தேர்தலுக்கு போட்டியிட நிறுத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு காங்கிரஸில் யோக்கியர்கள் நல்லவர்கள் இல்லை என்ற காரணத்தால் ராஜகோபாலாச்சாரியார் யோக்கியமானவர்களுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் டாக்டர் சிபி ராமசாமி ஐயர் காங்கிரஸ் ஆட்சியாளர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்கிறார். காரணம், அவருடைய மகனுக்கு இந்த தேர்தலில் பார்லிமெண்ட்டுக்கு போட்டியிட கும்பகோணம் தொகுதியில் டிக்கெட் காங்கிரஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அடியன் ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்லிமெண்ட் தொகுதியில் தேர்தலுக்கு நிற்கின்றேன்.
அந்த தொகுதியில் மொத்தம் 11 லட்சம் ஓட்டர்கள் இருக்கிறார்கள். முதுகுளத்தூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிடுகிறேன். பல தேச துரோகிகளுக்கு இந்த தேர்தலில் காங்கிரஸ் டிக்கெட் கொடுத்திருக்கிறார்கள். திராவிட கழகத்திலிருந்து 3 மாதங்களுக்கு முன்பு ராஜினாமா செய்து விட்டவர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் டிக்கெட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில யோக்கியமான தேசபக்தர்களுக்கு இந்த தேர்தலில் நிற்க காங்கிரஸ் டிக்கெட் கிடைக்காததால் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியேறி காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி சார்பில் தேர்தலில் நிற்கிறார்கள். அதனால் இந்த தேர்தலில் காமராஜர் கும்பலுக்கு யாரும் ஓட்டு போட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளத்தான் அடியேன் தமிழ்நாடு பூராவும் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறேன். காமராஜர் மேல் இன்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை அடியேன் இந்த இடத்தில் மாத்திரம் சொல்லவில்லை. சென்னையில் திருவல்லிக்கேணியில் சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஐஜி முதல் பெரிய போலீஸ் அதிகாரிகள் இருக்கும் இடத்தில் சொல்லியிருக்கிறேன். காமராஜர் 100 ரூபாய் கள்ள நோட்டுகள் அடிக்கும் வேலையில் இறங்கியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறேன். காமராஜர் இந்த வேலையில் இறங்கினால் இந்த தமிழ்நாடு உருப்படுமா என்பதுதான் கேள்வி. அடியேன் அப்படி சொல்வதன் பலன் என்ன என்பது தெரியும். இதை ருசி செய்ய சஸ்தாபேஜுகள் அடியனிடத்தில் இருக்கின்றன. சர்க்கார் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது அந்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று அடியன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐ ஆம் நாட் an ordinary literate to politer words that he being a partner the votes currency notes which bad never attended in the annals of history. மக்கள் குற்றம் செய்தால் சர்க்கார் கண்டிக்கும். ஆனால் சர்க்காரின் தலைவரே இந்த சதியில் இருந்தார். இந்த மாகாணத்தின் நிலைமை என்னவாகும் என்பதைத்தான் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அரசாங்கத்தை நீங்கள் மாற்றி அமைக்கவில்லை என்றால் என்ன செய்வது? அதனால்தான் காந்தியார் காங்கிரஸ் வாழ வேண்டும் என்றும் காமராஜர் காங்கிரஸ் ஒழிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அடியன் முன்பே காமராஜரை தேர்தலில் தோற்கடிக்காக வேண்டும் என்று சபதம் செய்திருக்கிறேன். கள்ள மார்க்கெட்காரர்கள் இருந்து வரும் காங்கிரஸ் கட்சியை ஒழித்துத்தான் ஆக வேண்டும். அடியனுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டில் அடியன் சமூகவாதி அல்ல. நாடார் சமூகத்தில் இருக்கிறவர்கள் எங்களுடைய வீட்டில் சாப்பிட்டிருக்கிறார்கள். ஆலய பிரவேசத்தில் அரிசனங்களுக்காக அடியன் உழைத்திருக்கிறேன். அரிசனங்கள் மதுரை மீனாட்சி கோவிலில் நுழைந்த பிறகு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் உள்ளே போக அடியன் உதவி புரிந்திருக்கிறேன். இந்த நாட்டில் சோசலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விவசாயிகள் சங்கத்தை ஏற்படுத்திற்கு முன்பே இங்கு அடியன் கிசான் சங்கத்தை அமைத்திருக்கிறேன். சர்க்கார் அடியன் மேல் பல கேஸ்கள் போட்டிருக்கிறார்கள். அதற்காக காப்பி ஸ்டாம்புக்கு மாத்திரம் 1,25,000 ரூபாய் செலவு செய்திருக்கிறேன். கிசான் சங்கத்தை வைத்து ஜமீன்தார்களை எதிர்க்கிறேன். ஜமீன்தார்கள் எல்லாம் என்னுடைய சொந்தக்காரர்கள் தான். அவர்கள் சொத்துக்கள் அழிந்து போகும் என்று தெரிந்திருந்தும் அவர்களை அடியன் மதிக்கவில்லை. விவசாயிகள் முன்னேற வேண்டும் என்று நான் கருதுகிறேன். கள்ள மார்க்கெட்டுக்காரர்கள் ஒழிய வேண்டும் என்று சொல்லும்போது ஜாதியின் பெயரால் இதை சொல்லவில்லை. காமராஜருடைய வேட்டியை பிடுங்கிக் கொண்ட காலத்தில் நான் அவரை காப்பாற்றவில்லையா? ஆனால் இப்போது அவர் அக்கிரமம் செய்வதால் எடுத்து சொல்லுகிறேன். இந்த தேர்தலில் காமராஜர் வெற்றி பெற தமிழ்நாடு காங்கிரஸ் 20 லட்சம் ரூபாய் வசூல் செய்து சாத்தூர் தொகுதியில் வாக்காளருக்கு செலவு செய்து வைத்திருக்கிறது. இந்த நிலைமையில் பார்லிமெண்ட் ஓட்டை தேவருக்கு போட்டு விடுங்கள், சட்டசபை ஓட்டை காமராஜர் போட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். லஞ்சம் கொடுத்து மக்களுடைய ஓட்டை கேட்கிறார்கள். ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு மக்கள் காமராஜருக்கு ஓட்டு போடாமல் மோசம் செய்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசிக்கிறார்கள். ஓட்டு சாவடியில் மக்களுக்கு கொடுக்கப்படும் ஓட்டு சீட்டை பெட்டிக்குள் போடாமல் ரகசியமாக வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி கொண்டு வருகிறவர்களுக்கு தான் பணம் கொடுக்க போவதாகவும் தெரிவிக்கிறார்கள். பிறகு அந்த வாக்கு சீட்டுகளை அவர்களின் மூலமாக ஓட்டு பெட்டியில் போடுவதற்கு ஏற்பாடு செய்து வருகிறார்கள். பொதுமக்கள் இந்த வேலையில் இறங்கினால் 1 வருஷ கடுங்காவல் தண்டனையும் ₹500 அவதாரமும் கிடைக்கும். யாராவது அகப்பட்டு கொண்டால் விடமாட்டார்கள். இந்த திருட்டு வேலைக்கு யாரும் ஒப்புக்கொள்ளக்கூடாது. இதை கண்டுபிடிக்க அடியன் தகுந்த நடவடிக்கை எடுத்து கொள்ளவிருக்கிறேன். சென்னை சர்க்காருடைய சிஐடிகளும் மத்திய சர்க்காரின் சிஐடிகளும் அந்த தொகுதியிலே வந்து நிலைமையை கண்காணித்து வருகிறார்கள். திராவிட கழக தலைவர் இந்த தேர்தலில் காமராஜர் தோற்றுவிட்டால் அவர் பெட்ரோலையும் நெருப்பு பெட்டியையும் எடுத்துக்கொள்ளப் போவதாக தெரிவித்திருக்கிறார். கடந்த காலத்தில் பொப்புளி ராஜாவை எதிர்த்து வி கிரி ஜெயித்திருக்கிறார். பின்பு இங்கு பிரதம மந்திரியாக இருந்த பிரகாசமும் குமாரசாமி ராஜாவும் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடியனுடைய முயற்சியால் தான் அவர்கள் தோல்வியிட்டார்கள். இந்த நிலைமையில் காமராஜரும் இந்த தேர்தலில் தோற்று போவது நிச்சயம். இந்த அயோக்கிய சர்க்காரை மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம். காங்கிரசுக்காரர்கள் மாட்டு சின்னத்தை வைத்துக்கொண்டு மக்களை ஏய்க்கிறார்கள். மாடு விவசாயிகளுக்கு உழைக்கிறது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் விவசாயிகளுக்கு ஏதாவது லாபம் இருக்கிறதா? கள்ள மார்க்கெட்டுக்காரர்களுக்கு தான் லாபம் இருக்கிறது. உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறவர்கள் விவசாயிகள்.
ஆனால் அவைகளுக்கு விலையை நிர்ணயிக்கிறவர்கள் வியாபாரிகள் வருமான வரி கொடுப்பதால் இந்த சர்க்கார் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் நடந்து கொள்கிறது. அதனால் காங்கிரசுக்கு தேர்தலில் விவசாயிகள் சின்னத்தை வைத்திருப்பதற்கு பதிலாக வியாபாரிகள் சின்னத்தை வைத்திருக்க வேண்டும். அடியேன் உங்களுக்கு கேட்டுக்கொள்வது, காங்கிரஸ் அபேட்சகரை எதிர்த்து இந்த தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி சார்பில் நிற்கும் ஆட்சேபரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அடியேன் இந்த கூட்டம் முடிந்த பிறகு சிவகிரிக்கு போக வேண்டியிருப்பதாலும் நாளை நான்குநேரி தொகுதிக்கு போக வேண்டியதாக இருப்பதாலும் இத்துடன் நிறுத்திக் கொண்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன்.